கண்ணதாசன் 5000த்துக்கும் மேல பாடல்களை எழுதியிருக்கிறாரு. எல்லாருக்குமே தெரியும். ஆனா, ஒரு பாடல் கூட அவர் கைய தொட்டு எழுதுனது கிடையாது. ஆனா, அவர் வந்து டைரக்டர் வந்து வந்து சொல்லிடுவாங்க. இந்த மாரி கதை, இந்த மாரி சூழ்நிலைலாம். அதுக்கு தகுந்த மாரி அவரு பாட்டு எழுதுவாரு. அவர் எழுதும்பொழுது, அவர சொல்லும்பொழுது டக்கு டக்குன்னு எழுதிக்கணும். அதனால தான் எப்பொழுதுமே ஒரு ஒரு மாதிரியா தான் உட்கார்ந்திருப்பாரு. எல்லாருக்குமே குடிச்ச அக்கா போதை ஏறும்ன்னு சொல்லுவாங்க. ஆனா கண்ணதாசனுக்கு குடிச்ச அக்கா பாட்டு வரும். அதனால தான் ஒரு 8வது மாணவன் எழுதுகிறான். கண்ணதாசன பத்தி எழுதுறான். என் கண்ணதாசன் என்றெல்லாம் தண்ணீரில் மூழ்கினாரோ, அன்றெல்லாம் தமிழ் கரையேறியது. அவர மாரி யார்யா எழுத முடியும்? ஒரு சாதாரணப்பட்ட மனிதனால கண்டிப்பா எழுத முடியாது. வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ? போனால் போகட்டும் போடா, இந்த பூமியில் நிலையா இருந்தவன் யாரடா? இறுதியா எழுதுறாரு. இறுதியா கண்ணதாசன் எழுதின பாடல் 3ஆம் பிறை என்ற திரைப்படத்துல எழுதுறாரு. கண்ணே கலைமானே கண்ணிமையில் என்ன கண்டேன் உன்னை நானே அந்திப்பகல் உன்னை நான் பார்க்கிறேன் ஆண்டவனை இதைத்தான் கேட்கிறேன் ஆரிராரோ